இந்த பூமியில் அதை பிறந்தவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். பெருமையா எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க, நான் டெல்டாக்காரன். ஆனால் 6,31,000 ஏக்கர் நெல் பயிரிடப்பட்டது. 6,31,000 ஏக்கர் நெல் பயிரிடப்பட்டது. ஜூன் 1ஆம் தேதி நடப்பட்டது. செப்டம்பர் 5ஆம் தேதி அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்த நெல்களை கொள்முதல் செய்ய வேண்டும். ஆனால் எல்லா கொள்முதல் நிலையங்களும் ஒன்று கூட அரசாங்கத்தின் சார்பில் இல்லை என்பதுதான் உண்மை. அதைத்தான் ஸ்டாலின் இன்னைக்கு என்ன சொல்கிறார்? முதலமைச்சர், நான் டெல்டாக்காரன். ஆனால் இந்த வீடியோவில் நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லா பயிரும் முளைச்சிரு, எல்லா பயிரும் முளைச்சிரு. அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் பண்ணுவதற்கு டிபிசி நிலையங்கள் கிடையாது. டிபிசி நிலையங்களுக்கு வாடகை கொடுக்கப்படுவதே விவசாயிகளிடமிருந்து வாங்குகிறார்கள். இவர் டெல்டாக்காரன் முதலமைச்சர். 1 கிலோ நெல்லுக்கு 1 ரூபாய், ஒரு மூட்டைக்கு 42 ரூபாய் கமிஷன் வாங்குகிறார்கள். இவர் டெல்டாக்காரன் முதலமைச்சர். ஆனால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகிறார், ரயில்வே நிலையத்தில் வந்து பார்த்துவிட்டு, மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்களும் வந்து பார்த்துவிட்டு அப்படியே நேரே சினிமா தியேட்டருக்கு போயிட்டாங்க படம் பார்க்கறதுக்காக. ஆனால் நீங்க மழை பெய்து எல்லா நெல்லும் முளைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் சொல்கிறார், நான் டெல்டாக்காரன் முதலமைச்சர்.